முக்கியமான சில தருணங்களை மட்டும் ரீக்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். கண்ணை பாருங்க, கொஞ்சம் ரொமான்டிக்காக லுக் கொடுங்க. கவுண்டமணி மாதிரி தான் இவர் லுக் கொடுப்பாரு. ஆனால் கோவமாக குத்திருப்பாரு, இதுதான் என் சாக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். நமக்கு வாய்ப்பு எப்போ தானே கிடைக்கும், அதனால பண்ணுறது இதெல்லாம். எங்களையே நாங்கள் டைட்டானிக் கப்பல் மாதிரி நினச்சி அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் அப்படி கொடுத்த போஸ்ட் தான் இது. கல்யாணம் ஆகி எங்களுக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு. அவர் ஹனிமூன் அம்ஜகரைக்கு கூட என்னை கூட்டிகிட்டே போல. மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணு பார்க்குற மாதிரி சீன் வந்தோடனே திரும்பி கல்யாண வீடியோ நினச்சிட்டிங்களா? இல்லவே இல்லை. ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட லைஃப்பை நாங்களே அப்படி ரீவைண்ட் பண்ணி திருப்பி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அந்த முக்கியமான சில தருணங்களை மட்டும் ரீக்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். ஸோ எங்களோட லைஃப்பை நாங்கள் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது இருந்த அழகான தருணங்களெல்லாம் வந்து ரீவைண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்ட போகிறோம். அண்ட் அதை வந்து ரீக்ரியேட்டும் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரீக்ரியேஷன் ஆஃப் ஃபோட்டோஸில் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற ஃபோட்டோ என்னென்னு பார்ப்போமா? பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான இந்த ஃபோட்டோ பார்க்க போகிறோம். எஸ், இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு எங்கள் 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட்னு வந்து மேரேஜ் எப்போ உங்களோட ஆல்பத்தில் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்போம். அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்போம்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்ப சந்தோஷமாக சர்வின் குட்டியோட ஒரு பண்ணது இது. ஆக்சுவலாக இதில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ, என்னோடய ஃபேவரட் ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ தான். இதை வந்து நாங்கள் வந்து பெட்ரூமில் வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருக்கோம். இந்த ஃபோட்டோ ஷூட்க்கு வந்து ஒரு தீம் கொடுத்துருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜுவல்ஸ் எதுவும் போட்டிருக்க மாட்டேன், மேக்கப்லாம் எதுவும் போட்டிருக்க மாட்டேன். காசு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். பணம், காசு அதெல்லாம் செகண்டரி தான். ஜுவல்ஸ் அது இதெல்லாம் செகண்டரி. அது எதுவுமே இல்லைனாலும் நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத வந்து எங்களுக்கு நாங்களே அதை சொல்லிக்கணும். பல வருஷங்கள் கழித்து பார்க்கும்போது அன்றைக்கி நம்மக்கிட்ட காசு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இந்த அன்பு தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கிற மாதிரியான ஃபோட்டோ ஷூட்டாக தான் அது இருந்தது. ஸோ சிம்பிள் குர்த்தா, சிம்பிள் டிஷர்ட்டில் சாதாரணமாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. அது வந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்தது. இதுக்கு நான் சில பேக்ரவுண்ட் சாங்லாம் போட்டு இமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அந்த மாதிரி ஒரு லவ் மூட்லலாம் இருந்த ஒரு மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ எங்களோட ஃபேவரட் ஃபோட்டோ. இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகா நான் ஏதாவது கத்தி பேசணுன்னா இல்லை சத்தம் போட்டேன்னா கார்த்திகா வந்து ஜிங்க வாயேன் கூப்பிட்டு அந்த ஃபோட்டோ பாருங்கள் ஜி ஏமா அப்படின்னு பாருங்க, அதில் எவ்வளோ லவ்வாக இருக்கீங்க, அப்படியே தானே இருக்கணும் அப்படின்னு. ஐயோ நம்மளை அட்வைஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டு ஓகே ஆமாம் லவ்வாக தான் இருக்கணும், சண்டையெல்லாம் போடாது ஓகே அப்படின்னு சொல்லி சண்டையை உடனே முடிச்சுப்போம். ஆமாம், அந்த வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ் பார்த்தோம்னா நம்ம சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறத அந்த ஃபோட்டோஸ் எங்களுக்கு நாங்களே எங்கள் லவ்வை ஞாபகப்படுத்துக்கு எப்பயாவது நம்ம வந்து அந்த மொமெண்ட்டில் எங்கேயாவது ஒரு கோவத்தில் மறப்போம் இல்லையா, இமோஷனலில் கத்துவோம். அப்போ வந்து கோவம் வருது, வருத்தம் வருது, எது வந்தாலுமே அந்த ஃபோட்டோ வந்து நம்மளோட லவ்வை வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபோட்டோ எங்களோட லைஃப்பில். ஆமாம், ஸோ இது வந்து எங்களோட ஃபஸ்ட்டு பிடிச்ச ஃபோட்டோ. எஸ், இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு எனக்கு ஆசைப்பட்டு கண்ணை பாருங்க, கொஞ்சம் ரொமான்டிக்காக லுக் கொடுங்க. கவுண்டமணி மாதிரி தான் இவர் லுக் கொடுப்பாரு. அதில் பார்த்தாலே தெரியும் அப்படின்றவர் தான் நின்றுவார். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி எங்களுக்கு ஒழுங்காக செட் ஆகாமல் தான் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து ஏதோ ஒரு வீட்டில் வந்து விசேஷ நாள் அன்னைக்கு சாரியெல்லாம் கட்டி எடுத்திருந்தோம். ஸோ அன்றைக்கி சும்மா எடுக்கலாம் ஃபோட்டோ அப்படின்னு எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஃபன்னியான ஃபோட்டோ தான், ஆனால் வந்து இது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் எனக்கு, அதனால இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாகுபலி இயரிங் இருக்கும். அதாவது பாகுபலி தோடுது. அந்த பாகுபலி படம் வரும்போது அது பாகுபலி பெருசாக வந்துருந்துச்சு, அந்த தோடு தான் போட்டிருக்காப்புல. அவர் தான் வாங்கி கொடுத்தாருப்பா, சொல்லிடுறேன் படம் அது போட்டிருப்பாப்புல. நாங்கள் மேக்ஸிமம் வந்து கார்த்திகா வந்து நாங்கள் ஒரு பிளான் பண்ணிடலாம், மேட்சிங் ட்ரெஸ்லாம் போடவே மாட்டோம். கார்த்திகா வந்து என்ன போடுறாப்புல பார்ப்பேன், லைட்டாக சரி நம்மள்ட்ட அது இருக்கான்னு பார்த்து நான் போட்டுப்பேன், அவ்வளோதான். இது போடுங்க இன்னைக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் என்றைக்குமே போட்டதில்லை. நிறைய வாட்டியான நாங்களுக்கு எதேர்ச்சியாக வந்து மேட்சிங் அமையும். அந்த மாதிரி மேட்சிங் அமையும் போதெல்லாம் ஃபோட்டோ எடுப்போம். கொஞ்சம் அது மேட்ச் ஆச்சு, அதனால எடுத்த ஃபோட்டோ. அதனால எடுத்தது ஒரு நல்லா இருக்கும். ஸோ இது எங்களோட பிடிச்ச ஃபோட்டோ தான். இதுவும் ஒரு ஃபன்னாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. அந்த மனுஷன் தூங்கி இப்பதான் எந்திரிச்சிருக்காரு. பார்த்தாலே தெரியுது. தலையெல்லாம் பார்த்தீங்களா, ப்ரஷ் பண்ணாரான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. குளிக்காமல் கொள்ளாமல் வந்தார். அப்போ ஏதோ கீழே எங்களுக்கு ஆர்கியூமெண்ட் தான் போயிட்டு இருந்துச்சு. துணி காய வைக்கிறதுக்கு மேலே வாங்கப்பான்னு. அப்போ எனக்கு வந்து ஸ்டொமக் பெயினோ என்னமோ, என்னால் பக்கெட் தூக்கிட்டு 2 மாடி ஏற முடியல, தூக்கிட்டு வந்து தாங்கன்னு கூப்பிட்டேன் நான். இந்த மனுஷன் வரலை. அப்புறம் நான் போயிட்டு எனக்கு தூக்கம் வருதுன்னாரு. அப்புறம் நான் துணியெல்லாம் தூக்கிக்கிட்டு மாடிக்கு போய் நான் காய வச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு வர்றாரு. என்ன கருத்து எடுத்தியா அப்படின்னு வந்தார். அப்போ வந்ததுக்கப்புறமேட்டு வேண்டாம் போங்க அப்படின்னு நான் இப்படி அடிக்கும் போது அவர் வந்து இல்லை அப்படின்னு தடுத்தார் பிடிச்சி. இப்படி விளையாட்டை நான் அப்படி பண்ணும்போது, அப்போ பிடிக்கும் போது ராகேஷ் இருந்தான் கூட, அக்கா பையன். அவன் டக்குன்னு கிளிக் பண்ண பிக்சர் தான் இது. அப்போ வந்து நான் அடிக்கிறத வந்து அவர் அடிக்கிறதா செல்லமாக தான் உடனே சண்டைக்கு வந்துடுறாங்க அப்படின்னு. அடிக்கிறதுக்கு என்னைய அடிக்க விடலை அவர். இப்படி பண்ண போங்க அப்படின்னு. அப்போ பிடிச்சிட்டாரு அவர்.
அப்போ வந்து ஒரு குட்டி சண்டை தான் பாருங்க, குளிக்காம கொள்ளாம எப்படி கலை வரல ஒன்று வரல. ஆனால் இது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதாவது ரொம்ப நேச்சுரலாக கேண்டிடான ஒரு பிக்சர் அது. அது ஒரு பிளான்ட் இல்லாமல் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சண்டை கலந்த ஒரு எமோஷன் கலந்த ஒரு லவ் அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் தீபாவளிக்கு, இப்போ முடிஞ்ச தீபாவளிக்கு முதல் தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்சிங் தீபாவளி மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தோம். ஒரே மாதிரி கலர்ல நானு அவரு ஷர்வின் 3 பேரும் ஒரே கான்செப்ட் ஒரே ட்ரெஸ்ல வந்துட்டு தீபாவளிக்கு வந்து பிளான். ஒரே ட்ரெஸ்ல வேற ஒரு ட்ரெஸ். ஐ மீன் ஒரே ட்ரெஸ் ரொம்ப கஷ்டம். ஒரே கலர் தீம். ஸோ அப்போ எடுக்கும்போது ஏதாவது ட்ரை பண்ண போட்டோம்னாப்ல உடனே ட்ரை தானே பண்ணுன்னு சொல்லி நான் ட்ரை பண்ண ஒரு அழகான ஃபோட்டோ. அவர் வந்து சும்மா பிஹைண்ட் த கேமரா நம்ம என்ன பிளான் பண்ணலாம், நான் என்ன குத்துட்டுமா அப்படின்னாரு. நல்லா தான் இருக்குது பண்ணலாமே அப்படின்னு. அதில் பாருங்களேன், நான் வந்து நடிச்சிருப்பேன். அதாவது ஐயோ வடிச்சிட போகுது அப்படின்ற மாதிரி நடிச்சிருப்பேன். ஆனால் அவர் பாருங்க உதடெல்லாம் கடிச்சிக்கிட்டு இருக்காரு, நல்லா உள்ள உதட நாக்கெல்லாம் கடிச்சிட்டு இருப்பாரு, நல்லா கோவமா குத்தி இருப்பாரு. இதுதான் என் சாக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். நமக்கு வாய்ப்பு எப்போ தானே கிடைக்கும், அதனால பண்றது எல்லாம். இதுவுமே கொஞ்சம் பிடிச்ச ஃபோட்டோ. அப்படியே பின்னாடி போக 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 நான் குண்டா இருந்தேன்னா அப்படியே ஒல்லியா நீங்க பாப்பீங்க. அந்த மனுஷன் எப்பவுமே இப்படியே தான் இருப்பாரு. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல் மாதிரிலாம் நம்மளால் வாழ முடியாது. அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு கையை இப்படி விரிச்சு வச்சு நம்ம 2 பேரும் வந்து ஒரு போஸ்ட் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி தான். நான் எப்பவுமே ஃபோட்டோஸ் போஸ்ட் கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோஸ் வந்து அந்த லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும், நம்மளோட இமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆள். ஸோ அது மாதிரி அப்போ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை போஸ்ட் கொடுக்க வைப்பாங்க. ரெண்டு கை விட்டா நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படின்னு. உன் வெயிட்டை தாங்குறது வேற கஷ்டமா, இந்த வண்டி வெயிட்டை வேற தாங்குறது வேற கஷ்டமானாங்க. அவர் வாழ்க்கையில் புது பைக் ஃபஸ்ட்டு ஓட்டுறதுக்கு வந்து வாங்கி கொடுத்து கிஃப்ட் பண்ணது நான் தான். அவர் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஓட்டின பைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிஃப்ட் பண்ண பைக் தான். புது பைக். அதுக்கு முன்னாடி அவர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அவர் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான மொமெண்ட். நான் ஏர்ன் பண்ணி என்னுடைய அர்னிங்ஸ்லேருந்து என் ஹஸ்பண்ட்காக கிஃப்ட் பண்ணி அவர் ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டார். அவர் கேட்ட பைக்கே நான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். அதுவும் நெட் கேஷில் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு மொமெண்ட் அது. பைக் எடுத்த அன்னைக்கு அந்த இடத்துலேருந்து நானும் கார்த்தியாவும் கப்பலில் போகிற மாதிரி. ஆமாம், எங்களையே நாங்கள் டைட்டானிக் கப்பல் மாதிரி நினச்சி அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் அப்படி கொடுத்த போஸ் தான் இது. டைட்டானிக் போஸ் மாதிரி கொடுக்கலான்னு கொடுத்தோம். நல்லா பெருசாக பறக்க ஓட்டிட்டு போவாருன்னு பார்த்தோம். நேராக கோயிலுக்கு போய் பூஜை போட தான் போனோம், வேறு எங்கேயோ போகல நாங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி கூப்பிட்டு போயிருப்பீங்களா? அவ்வளோதான்ல. அதுக்கப்புறம் ஏன் வண்டி எடுக்கிறது இல்லை? அதுக்கப்புறம் வண்டி ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சு எடுக்கிறது. இல்லை வண்டி சத்தம் போடுறத பார்த்து நாய் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பயந்து அவர் அந்த வண்டி தொடுறதே கிடையாது. இல்லை, இனிமேல் அழைச்சிட்டு போகிறேன். அழைச்சிட்டு போகிறேன். இருக்கேன். சரி, ஓகேவா? நான் வந்தால் நாய் துரத்தாது, டோன்ட் வரி. அது துரத்தாது, பயந்து. சரி, சைலண்டாக நம்ம அடுத்த ஃபோட்டோ பார்த்துடலாம். இந்த பிக்சரை பற்றி நான் ஒன்று சொல்லியே ஆகணும். அவரை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிச்சயதார்த்தம் ஆனதுலேருந்து நான் ஹனிமூன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பிளேஸ் வந்து நான் பிளான் பண்ணி ஒரு 3 ஆப்ஷன்ஸ் அவருக்கு கொடுத்தேன். அவர் பிளான் பண்ணி 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, குழந்தெல்லாம் பிறந்துருச்சு. கல்யாணம் ஆகி எங்களுக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு. அவர் ஹனிமூன் அம்ஜகரைக்கு கூட என்னை கூட்டிகிட்டே போகல. நான் வந்து ரொம்ப சண்டை பிடிச்சேன். அப்புறம் ஃபேமிலியாவது எங்கேயாவது போவோம் அப்படின்னு குடும்பத்தில் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நாங்கள் போன ஃபஸ்ட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல். இன்னும் அவர் வந்து என்னை தனியாக எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலன்றதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொடைக்கானலில் போயிட்டு நாங்கள் 2 பேர் எடுத்த பிக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலில் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஃபால்ஸ் வந்து அழகாக இருந்தது. ஸோ நின்று நம்ம வந்து ஒரு பிக்சர் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு அங்கே வந்து சிறுத்தைகள் நடமாடும் இடமா ஏதோ சொன்னாங்க. சிறுத்தை அப்பதான் போன வாரம் தான் ஒரு லேடி அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு அப்படிலாம் சொன்னாங்க. இறங்காதீங்க அப்படின்னாங்க. டக்குன்னு ஓடி போய் அப்படியே பயந்துக்கிட்டே, என் கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கேயோ யாராவது வராங்களா, எங்கேயாவது சிறுத்தை வருதான்னு பயந்துக்கிட்டு அப்படி எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஓடியா அந்த ஃபோட்டோ. அது இந்த ஃபோட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் தான் எடுத்தோம். பைன் ஃபாரஸ்ட்டில் எடுத்தது தான். சேம் அதே விஷயம் தான் எல்லாமே. ஹனிமூனில் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் 7 வருஷம் கழிச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க, அவ்வளோதான். ஆசை இருக்கும்ல, இப்படிலாம் நம்ம வந்து போகணும், இப்படிலாம் செய்யணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? அதை எப்போ நிறைவேற்ற முடியுதோ அப்போ தான் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து ஒரு நியூலி மேரிட் கப்பில் அப்போ மாறிட்டு சரி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்போம், இந்த லவ் சிம்பிள்லாம் வச்சு கொடுப்போம்னு சொல்லி லவ் சிம்பிளோட கொடுத்த ஒரு ஃபோட்டோ. ஆமாம், ஆனால் அந்த நேரத்தில் நல்ல ஃபோட்டோ நல்லா வந்துருந்துச்சு. மழையெல்லாம் பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, ஒரே சேரு சகதியெல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அட்டைப்பூச்சிக்கு தொல்லையெல்லாம் தாண்டி ரொம்ப அழகாக வந்திருந்தது. சீரியஸ்லி இதுவுமே வந்து எங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோவில் இதுவும் ஒன்று. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகாவுக்கு வளைகாப்பு பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ. இந்த இது எங்கேயுமே ஷேர் பண்ணதே இல்லை, எங்கேயுமே கார்த்திகா ஷேர் பண்ணதில்லை. இதோட ஆல்பம்லாம் நாங்கள் ஷேர் பண்ணதில்லை. ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் இது. எல்லாரும் வளையல் போட்டாங்க,
நீனும் போடுப்பா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நான் வளையல் போட்டேன். அந்த ஃபோட்டோ தான் இது. ஆமாம், எப்போவுமே ஜி வந்து எப்படின்னா எல்லாரும் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருந்தாலுமே எப்பவுமே நானும் வந்து செய்யணும், என் ஒய்ஃப் நான் செய்யணும் அப்படின்னு பக்கத்தில் இருந்து நான் செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சன், என் ஒய்ஃப் அப்படின்னு விட்டு கொடுக்காத ஒரு பர்சன். ஸோ அப்போ வந்து வளையலுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். கூப்பிட்டோன்னா ஒரே சந்தோஷம், சந்தனம்லாம் அள்ளி அவர் முகத்தில் ஃபுல்லாக வலிச்சு விட்டது. அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் நிறைய தேய்ச்சி விட்டது இவர் தான். நிறைய அப்படியே அப்பிலாம் விட்டு வளையல்லாம் போட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே மனசுக்குள்ளே இருந்து சந்தோஷப்பட்டு அவர் வந்து வளையல் போட்ட தருணம். நானுமே வந்து பார்த்து போடுங்க, உடஞ்சிராமல் போடுங்க அப்படின்னு சென்டிமெண்ட்டாக காமிச்ச ஒரு தருணம். அண்ட் எல்லா பெண்களுக்குமே ஒரு இமோஷ்னலான ஒரு மொமெண்ட் வந்து அந்த தாய்மை அடையிறது. ஸோ அந்த 9th month அது ஒரு ஒரு பர்சனல் கனெக்ட் உள்ள ஒரு ஃபோட்டோ அது. இந்த பிக்சர் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு தருணங்கள்லாம் இதில் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். போஸ்ட் கொடுக்குறதே திணறின நிமிடங்கள் இதெல்லாம். தனியாக அப்படியே ராஜா மாதிரி ராஜகுரு அவர்கள் வந்து சுற்றி வந்தார். என் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோக்கு கொடுக்கணும்னா மட்டும் அன்றைக்கி பயங்கரமாக சொதப்படாரு. திணற எடுத்தாங்க. பசங்கள்லாம் கலாடா பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னையிலேருந்து இன்னும் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. நான் நிறைய ப்ரப்போஸ் பண்ணேன். கட் பண்ணிட்டாங்க. நிறைய ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ அப்படி ப்ரப்போஸ் பண்ண ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் ஃபோட்டோ இதுதான், ரோஜா பூவோட. அப்போ வந்து அவருக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரில, எனக்கும் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் அதெல்லாம் தெரியாமல், அந்த ஃபோட்டோக்கு எப்படி போஸ்ட் கொடுக்குறோன்னு தெரியாமல் அந்த முழிச்சு கொஞ்சம் வழிஞ்சு கொஞ்சம் ஒரு லவ் ஃபீலோட என்னன்னு சொல்ல தெரில எனக்கு. அது ஒரு மாதிரியான ஒரு மொமெண்ட்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது குடும்பமே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. குடும்பம்ல யார் உட்காந்தாங்க யாருன்னே தெரியல. கும்பலாம் உட்காந்து ஆணு பார்க்கும்போது நம்ம கொடுக்கணும் பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். தனியாக இருக்கும்போது கூட கொஞ்சம் வந்து நம்ம சரி வெக்கமானதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கலாம். எல்லாரும் இருப்பாங்க, நம்ம அத்தை மாமா சித்தி சித்தப்பன் எல்லாரும் இருப்பாங்க. அவர் கொடுப்பாரு, நீ அக்செப்ட் பண்ணிக்கோனாக்கா அது ஒரு மாதிரி இருக்கும்ல நமக்கு. ஸோ அது ஒரு மாதிரி ஷை ஃபீல்ல எம்பாரசிங்காக அப்படி வெக்கப்பட்டு அந்த மாதிரி எடுத்த பிக்சர். ரொம்ப ஷையாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இங்கேருந்து இப்படி ஆரம்பிச்சு தான் எங்களுக்கு லவ் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ எங்கள் லைஃப்பை ஒரு ரீவைண்ட் பண்ணி உங்கள் கூட காமிச்சதில் ஷேர் பண்ணதில் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனிச்சு. உங்களுக்கும் வந்து இது வந்து என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதே மாதிரி வந்து என்டர்டெயின்மெண்ட் நிறைய இருக்கிற மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் ரசித்து பார்த்தமைக்கு நன்றிகள். எங்களுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டெயின்மெண்டான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். டேக் கேர், டாடா, பை.